Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த 12th இங்கிலீஷினுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் கொஷின் வந்து செம ஈஸி. நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். சரியா? நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே வந்திருந்தது. ஸோ நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது ஆன்சர் கீ பார்க்கலாம். சினானிம்ஸில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி வெரி கிரேட், செகண்டுக்கு ஆப்ஷன் பி மோட்டிவேட்டட், தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராங், ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி அன்இன்ஹேபிட்டட், ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ அன்ஃபார்ச்சுனேட்லி, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ப்ளஷர், செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி ஃபாரின், எயித் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஸ்டிமுலேட், நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி ஃபினாலி, டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ செட் ஆஃப், 11th ஒனுக்கு ஆப்ஷன் பி கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி, 12th ஒனுக்கு ஆப்ஷன் பி கேண்டீஸ், 13th ஒனுக்கு ஆப்ஷன் டி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், 14th ஒனுக்கு ஆப்ஷன் சி ஃபாக், 15th ஒனுக்கு ஆப்ஷன் பி டு வெயிட் ஃபார் அ சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர், 16th ஒனுக்கு ஆப்ஷன் சி அமாங், 17th ஒனுக்கு ஆப்ஷன் சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், 18th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ கான்சிக்வென்ட்லி, 19th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ எ ஃபியூ, 20th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ த. சரியா? இதான் 1 மார்க்கான ஆன்சர் கீ. ஸோ 20க்கு நீங்கள் எத்தனை 1 மார்க் கரெக்ட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மற்ற கொஷின்ஸ்க்கு பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 21 கொஷின் நம்ம சொன்னது தான் வந்திருந்தது, 22 நம்ம சொன்னது தான். இதில் பிக் அவுட் த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் வந்து க்ரீப்பர் கிளைம்ஸ். 23 நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான், 24ம் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான், 25 ஆப்ஷன் பி பர்சானிஃபிகேஷன், 26க்கு ஏ கொஷின் வந்து ஏபி. ஓகேவா? செக்ஷன் 2 கொஷின் நம்பர் 27 ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ப்ளீஸ் டெல் மீ த டைம், வாய்ஸ்க்கானது. சரி, சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருந்தாங்க. Next question number 28, the prizes were being distributed by the chief guest. Question number 29, if we do not plant more trees we cannot save our planet. Question number 30, speech, the manager said that he or she would speak to me, him, her, you, they. ஸோ இந்த இடத்துல யூவை வந்து நம்ம இதில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், எது போட்டாலும் கரெக்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸும் இந்த இஃப் க்ளோஸும் வந்து நமக்கு புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸ்பீச்சும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இஆர்சி 31, 32, 33 இது மூணுமே நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டண்ட் லைன்ஸில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. இதில் 31 பார்த்தீங்கன்னா எ ஃபாதர் டு ஹிஸ் சன், 32 அவர் கேஷ்யூ நட் ட்ரீ, 33 யுலிசஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 34, 35, 36 இந்த 3 கொஷின்ஸுமே ப்ரோஸ்லேருந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 3ல் ஏதாவது 2 கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த ஜென்ரல் கான்செப்டில் ஸ்லோகன் ரைட்டிங் சொல்லியிருந்தோம், ஸ்லோகன் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டயலாக் ரைட்டிங்கில் நம்ம இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39 பை சார்ட்டுக்கு ஃபஸ்ட் கொஷினுக்கு 55, செகண்ட் கொஷினுக்கு கிளாசிக்கல் சாங்ஸ், தேர்ட் ஒனுக்கு ட்ரூ. அப்புறம் ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆப்பிள் ஜூஸ் ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷினில் 41ல் ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து ப்ரோஸ் 2வும் ப்ரோஸ் 6ம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரோஸ் 2 அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு 42ல் போயம் பேராகிராஃபில் தேர்டு போயமும் 6th போயமும் கேட்டிருந்தாங்க. நம்ம தேர்ட் போயம் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43ல் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபில் செகண்ட் சப்ளிமெண்ட்ரியும் 5th சப்ளிமெண்ட்ரியும் கேட்டிருந்தாங்க. இதில் நம்ம செகண்ட் சப்ளிமெண்ட்ரி அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 யூனிட்னுடைய பேராகிராஃப் நம்ம தரவாக படிச்சிருந்தோன்னா 3 பேராகிராஃப்மே அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக 3 பேராகிராஃப்மே அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு 44ல் சம்மரி ரைட்டிங் கேட்டிருந்தாங்க. 45ல் லெட்டர் ரைட்டிங், 46 இந்த 46ல் ஃபஸ்ட் கொஷின் இந்த ஹோமோஃபோன்ஸ் இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து கேன் தே,
இந்த செகண்ட் கொஷினுக்கு கொஷினில் எதுவும் வந்து ராங் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டிட்டர்மினர் கேட்டிருக்காங்க, பட் இந்த கொஷினுக்கு டிட்டர்மினர் கரெக்டாக எது வரும் அப்படின்றது சூட்டபுளாக நமக்கு வரலை. ஸோ ஒன்று கொஷின் ராங்காக இருக்கணும், அப்படி ராங்காக இருந்தால் கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அஃபிஷியல் கீ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து மாடல் வேர்ப் வந்து வுட்டு தேர்ட் ஒனுக்கு. ஃபோர்த் ஒனுக்கு ஹோமோஃபோன்ஸுக்கு எலிசிட் அப்புறம் இல்லிசிட். சரியா, அதை கொடுத்துருக்க ஆர்டர் அப்படியே வரும். அப்புறம் எரர் ஸ்பாட், அதுக்கு போல் எரர் ஸ்பாட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷினுக்கு மோர் வராது, செகண்ட் கொஷினுக்கு பிரேக்கிங்கை வந்து டூ பிரேக்னு மாற்றணும், தேர்ட் கொஷினுக்கு பட் ஆல்சோ வரும், ஃபோர்த் கொஷினுக்கு த்ரூ எடுத்துகிட்டு அலாங் போடணும், ஃபிஃப்த்து கொஷினுக்கு வுட் எடுத்துகிட்டு வில் போடணும். சரியா, அப்புறம் லாஸ்ட்டாக கொஷின் நம்பர் 47 டயலாக் ரேட்டிங் ரஹீம் அண்ட் ராகவ் 2 பேருக்கு நடுவில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷனலாக கேட்டிருந்த இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஃபஸ்ட் கொஷினுக்கு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸ், செகண்ட் கொஷினுக்கு ஸ்காட்லாண்ட், தேர்டு கொஷினுக்கு பை ரன்னிங் எரன்ஸ், ஃபோர்த்து கொஷினுக்கு டிகிங் ஃபார் கோல்டு, ஃபிஃப்த்து கொஷினுக்கு வந்து டீப். சரியா, ஸோ இதான் வந்து இந்த என்டையர் கொஷினுக்கான ஆன்சர் கீ. கண்டிப்பாக நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த மெட்டீரியல்லேருந்து கிட்டத்தட்ட 20க்கு 17 1 மார்க் கொஷின் அதுலேருந்து அட்டன் பண்ணுறது மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் கூட இந்த கொஷின் பேப்பரில் எடுக்கலாம். ஸோ லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சரியா, ஓகே. ஸோ நீங்கள் எத்தனை மார்க் வருவீங்க, எப்படி எழுதிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.